வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆசிரியர் ஜூம் செயலி ஊடாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸ்க்ரீனை ஷேர் செய்து எவ்வாறு தன்னுடைய கற்பித்தல் பணியை மேற்கொள்வது தொடர்பான விடயங்களை இன்றைய காணொளியிலே பார்க்க இருக்கிறோம். வாங்கள் விடயத்துக்குள்ளே செல்வோம். முதலில் உங்களுடைய கணினியில் இருக்கின்ற ஜூம் செயலியை ஒன் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ ஒன் பண்ணோன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு திரை இப்படித்தான் பெறும். இப்போ இதில் இந்த நியூ மீட்டிங்கை கொடுத்து ஒன் பண்ணுகின்ற போது சில வேளைகளில் உங்களுடைய பாஸ்வேர்ட் மாறக்கூடிய பாஸ்கோட் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே இந்த மேல் பாரில் அதில் சில பேருக்கு கீழ் பாரில் இருக்கும், சில பேருக்கு மேல் பாரில் இருக்கும். அதில் பாருங்கள் ஹோம் சேட் மீட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த மீட்டிங்ஸை கிளிக் பண்ணி போட்டு இதில் பாருங்கள் மை பர்சனல் மீட்டிங் ஐடி இந்த 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 பின் இதில் பாருங்கள் ஸ்டார்ட் மீட்டிங்னு இருக்குது. இதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இப்போயும் மிக பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் அந்த நியூ மீட்டிங்கை கொடுக்க சில வேளைகளில் உங்களுடைய பாஸ்வேர்ட் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரைட், இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது. Recording in progress. இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு வீடியோ தேவைண்டா அந்த வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இங்கே மியூட் அந்த மெக்கை மியூட் பண்ணலாம், இல்லை அன்மியூட் பண்ணலாம். அதை கவனத்திடுங்க. உங்களுடைய செயற்பாடு ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ண மட்டும் நீங்கள் மெக்கை என்ன செய்யலாம், ஆஃப் பண்ணி வைக்கலாம், வீடியோவை ஆஃப் பண்ணி வைக்கலாம். அப்போ நான் ஆஃப் பண்ணி போட்டு இப்போ இதில் பாருங்கள் கீழே இந்த செக்யூரிட்டி இந்த சட்டுக்கு பக்கத்தே இருக்குது. ஏன்னா ஒரு க்ரீன் கலரில் சேர் ஸ்க்ரீன் சொல்லியிருக்கு, அதில் ஒரு அம்புக்குறி இருக்குது, ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. இதை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அந்த சேருக்குரிய ஆப்ஷன் வரும். அப்போ இதில் மேலே பாருங்கள் ஸ்க்ரீனுன்னு இருக்குது. இந்த ஸ்க்ரீன் தான் நீங்கள் மற்ற இந்தியாவில் ஒயிட் போர்ட் இருக்குது, ஐஃபோன் ஐபேட் அதெல்லாம் அது கொண்டும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்றால் இந்த ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ ஸ்க்ரீனை கொடுத்தோன்னே நீங்கள் ஏற்கனவே அந்த முன்னுக்கு ஒன் பண்ண அந்த ஜூமினுடைய அந்த மெனு தான் வரும். அப்போ அதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு அதை இதை கொடுத்துட்டு பிறகு என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் பாருங்கள் எது உங்களுக்கு தேவையான நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நான் ஒரு சும்மா ஒரு ஏற்கனவே செய்த ஒரு ப்ரெசன்டேஷனுடைய ஒரு சிலைட்டை ஒன் பண்ணுறேன். ரைட், இப்போ ஒன் பண்ணிட்டு இப்போ இதை ஒன் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் செய்கிற எல்லா செயற்பாடுகளும் உங்களுடைய மாணவர்களுக்கு அது தெரியும். அப்போ நீங்கள் ஒன் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இப்படியே விட்டு சில பேர் தங்களுடைய கற்பித்தலை மேற்கொள்வார்கள். இது பங்காளை பார்க்கின்ற மாணவர்களுக்கு சிறிதாக இருக்கும். அது மேல் வாரில் பாருங்கள், மேல் இதில் ஸ்லைட் ஷோன்னு இருக்குது. அப்போ ஸ்லைட் ஷோவை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன ப்ரம் பிகினிங் கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வரும். ப்ரம் பிகினிங்கை கொடுத்தீங்கன்னா வரும். அப்போ ப்ரம் கரண்ட் ஸ்லைட்டுன்னு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதில் இருக்குதோ எவ்வளத்தை விட்டீங்களோ அதிலேருந்து அது ஆரம்பிக்கும். அப்போ நாங்கள் ப்ரம் பிகினிங்கை கொடுத்துட்டா இப்போ ரைட் பெருசாக வந்துடும். அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ஸ்லைட்டை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். அப்போ இது ஒரு விஷயம். அப்போ நீங்கள் இதை செய்து நீங்கள் ஒரு வீடியோவை காண்பிப்பதாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ இந்த செலக்ட் ஷோவை ஓஃப் பண்ணி போட்டு உங்களுக்கு ஒரு தேவையான வீடியோ இருந்தால் அந்த தேவையான வீடியோவை நீங்கள் என்ன செய்யலாம், தமிழுக்கும் செய்யலாம். வீடியோவை ஆன் பண்ணி காட்டலாம். என்ன நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் இந்த ஸ்க்ரீன் ஷேர் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செயற்பாடு செய்தாலும் அது ஏனையவர்களுக்கு, உங்கள் கம்ப்யூட்டரில் செய்கின்ற எல்லா செயற்பாடுகளும் ஏனையவர்களுக்கு அது தெரியும். இப்போ இதுதான் ஸ்க்ரீனை சாவண்ணி செய்கின்ற விடயம். அப்போ இதில் இன்னும் ஒரு சில விடயங்களை சொல்லி போட்டு நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் ஷேரை கொடுத்து வரைக்க இதில் பாருங்க ஒயிட் போர்ட் இருக்குது. இந்த ஒயிட் போர்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குன்றதை சொல்லுதார். ரைட், இப்போ ஒரு ஒயிட் போர்ட்டுன்னு ஒன்று ஆயிட்டு.
இப்போ இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். ஒரு மேத்ஸ் படிப்பிக்கிறதால் அதுக்குரிய என்ன டூல்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஒரு பாக்ஸை போட்டு காட்டலாம், ஒரு வட்டத்தை கீறி காட்டலாம், இப்படியான செயற்பாடுகள் நீங்கள் செய்யலாம். இப்போ இதை அழைக்கிறேன்னு சொன்னால் இந்த இந்த கிளியரில் போய் கொடுத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அழைச்சிடும். என்ன அப்போ நீங்கள் எழுதி காட்டலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் எழுதி காட்டலாம். அப்போ அதை நீங்கள் செய்யலாம். என்ன அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரோஸ் என்ன எழுதி, அதாவது இல்லாட்டி ஒரு பென்சில் எடுத்து போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி எழுதி காட்டலாம். சும்மா எழுதி அப்படி செய்யலாம். அல்லது நீங்கள் தேவையான படத்தை நீங்களே வரையலாம். எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு படத்தை வரையலாம். அப்படி இருக்குது. அப்போ இது ஒரு பிளாக் போர்ட் மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் அன்டூ பண்ணலாம். என்ன இதில் போகும்போது இது கலர்கள் நீங்கள் மாற்றலாம், தேவையான கலர்கள் மாற்றலாம். அப்படி இந்த பிளாக் போர்ட், ஒரு பிளாக் போர்ட்டுக்கு தேவையான அத்தனை என்ன இதுகளும் இருக்குது, ஒரு டூல்ஸுகளும் அதில் இருக்குது. இப்போ இதை நீங்கள் இது தேவையில்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவைண்டா அல்லது நீங்கள் ஒரு செலக்ட் ஷோ ஒன்று ரெடி பண்ணி வந்தால் அந்த சேரை கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா சரி. தேவையில்லாத சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்டாப் சேர் அதை கொடுத்து விட்டிங்கன்னா என்ன செய்யும், ஆஃப் ஆயிரும். அப்போ இவ்வளவு தான் நாங்கள் ஒரு விஷயத்தை சேர் பண்ணி படிக்கிறதில் உடையும். அப்போ இந்த டைமில் என்ன செய்யலாம், ஒரு வந்து இந்த டைமில் வந்து சில பேர் அட்மிட் கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அப்போ இந்த இந்த என்ன பார்ட்னர்ஷிப்பில் போனீங்கன்னா இவ்விடத்தை தான் அந்த அட்மிட் கொடுக்குற இடம் பெறும், அதில் அட்மிட் கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா சரி. உங்களுடைய பேரை நீங்கள் சில வேளை தவறுதலாக வந்துட்டால் இந்த இடத்துல போய் உங்களுடைய பேரை நீங்கள் என்ன செய்யலாம், ரீநேம் செய்து கொள்ளலாம். செய்து போட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து மாறிடும். அப்போ அப்படி நீங்கள் இந்த செயற்பாடுகளை செய்யலாம். அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் சில வேளைகளில் ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டி வேண்டும்னா நீங்கள் இந்த இந்த இடத்துல போய் ஒரு கைதட்டு சொல்லலாம். என்ன அல்லது ஒரு ஏதாவது ஒரு என்ன கையை நான் மெருகூட்டி காட்டலாம். அப்படியான செயற்பாடுகள் நீங்கள் செய்யலாம். அப்போ இந்த விடயங்களை பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் இதில் இருக்குது. உங்களோட மீட்டிங்கை நீங்கள் என்ன செய்யலாம், ரெக்கார்ட் பண்ணி Recording stopped. தேவைன்னா இந்த ரெக்கார்டு இருக்குது, அந்த ரெக்கார்டு Recording in progress. ரெக்கார்ட் தேவையில்லைன்னா அதில் என்ன இடத்த ஸ்டெப் Recording stopped. இருக்கும். சில வேளை ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் கொடுத்து விட்டால் நீங்கள் ஒன்றான உடனே சில வேளை நீங்கள் மறந்துடுவீர்கள். அப்படி மறக்கக்கூடாதுன்றதுனா நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்கை கொடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு இருக்கும். அப்படியான செயற்பாடுகளை இதை செய்யலாம். அப்போ நான் நிறைய விஷயங்கள் சூம் தொடர்பான வீடியோக்களை என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை விட மேலதிக விளக்கம் தேவைன்னா நீங்கள் அதிலே தேடி அதை பெற்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. மற்றும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.